ஒரு குருவும் அவருடைய சீடனும் குடிலை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். வழியில் ஒரு ஆறு, அந்த ஆற்றிலே இறங்கி நடந்தனர். ஒரு இளம்பெண்ணும் ஆற்றை கடந்து கொண்டிருந்தாள். திடீரென்று ஆற்றில் வெள்ளம். அதிவேகமாக நீர்மட்டம் உயர்ந்து விட்டது. அந்த பெண்ணை தத்தளித்தாள். உயிருக்கு போராடினாள். குரு சட்டென்று அவளை நெருங்கி அப்படியே தூக்கினார். அவளை தூக்கியபடியே ஆற்றை கடந்து அக்கறையை அடைந்தார். அந்த பெண்ணை இறக்கி விட்டுவிட்டு நடக்க ஆரம்பித்தார். சீடனுக்கோ ஒரே அதிர்ச்சி. குரு எப்படி அந்த பெண்ணை தொட்டு தூக்கலாம்? அவனால் அதை ஜீரணித்துக் கொள்ளவே முடியவில்லை. குரு அமைதியாக நடந்து கொண்டிருந்தார். இருவரும் குடிலுக்கு வந்து சேர்ந்தனர். சீடன் மனதிலோ தவிப்பு. ஆனாலும் குருவை கேள்வி கேட்க அவனுக்கு தைரியம் இல்லை. குருவோ அவனுடைய தவிப்பை புரிந்து கொண்டார். சீடனை பார்த்து, என்ன குழப்பம்? பயப்படாமல் கேள் என்றார். தயங்கிய சீடன் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு, குருவே, இன்று காலையில் ஆற்றில் நடந்த சம்பவம் என்று இழுத்தான். தைரியமாக சொல் என்றார் குரு. இல்லை குருவே, ஆற்றில் ஒரு இளம்பெண்ணை தொட்டு தூக்கினீர்களே என்று எப்படியோ கெட்டுவிட்டான் சீடன். குரு கோபப்படவில்லை, கடகடவென்று சிரித்தார். சீடனே, அவளை நான் அங்கேயே இறக்கி விட்டு விட்டேனே, நீ இன்னுமா அவளை சுமந்து கொண்டிருக்கிறாய் என்றார். சீடன் மௌனமானான். அந்த சீடனைப் போலதான் நாமும் தேவையற்ற பல விஷயங்களை நம் தலைமேல் தூக்கி சுமந்து கொண்டு திரிகிறோம். பாரத்தை இறக்கி வைக்க தெரிந்தவர்களுக்கு வாழ்க்கை பாரமல்ல. சிலருடைய மனம் எப்பொழுதும் எதையாவது எண்ணி கலங்குகிறது. அப்படிப்பட்டவர்களுக்கு வாழ்க்கையே அவஸ்தைதான். கடவுள் நம் பாரங்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கும் பொழுது நாம் ஏன் வீணாக மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டும்? இயேசு சொல்வதை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இயேசுவிடம் பாரத்தை கொடுத்துவிட்டு நாம் மகிழ்ச்சியோடு இருப்போமா?